இல்லை இப்போ டாஸ்மாக் பொறுத்தவரையில ஸ்டாலின் வந்து இதே நாங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுல அவரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டுட்டு எல்லாம் வந்து பிளக்கார்ட் பிடிச்சாங்களா இல்லையா சொல்லுங்க. நாங்க டாஸ்மாக உடனடியா வந்து இருக்கக்கூடாதுங்க. அப்போ அன்னைக்கு பிடிச்சிங்க இல்லையா? சரி, ஆட்சி வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? படிப்படியா முன்னீங்க. படிப்படியா என்ன முன்னீங்க நீங்க? இந்த ஆட்சி பொறுப்பு வந்து கிராஃப பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி இருந்தது வருமானம், 52,000 கோடி ஏறி இருக்கு. இப்ப அந்த 52,000 கோடினா 20,000 கோடி வந்து எப்படி வந்தது அரசுக்கு? அப்ப முழுக்க வந்து ஒரு சரக்கு விற்கிறதுல முழு வீச்சா அதுல ஆர்வம் காட்டுற ஒரு அரசு தான் இந்த கார்பரேட் விடியாத அரசாங்கம். அதான் இன்னைக்கு எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டு அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து செயல்பாடு. அதனால போகாத ஊருக்கு வழி தேட வேணும். முழுக்க அது பார்த்தீங்கன்னா மாநில அரசு தீர்மானம் பண்ணாலே போதும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி காலத்துல என்ன மதுவிலக்குலாம் மத்திய அரசு எப்போ வந்து கருணாநிதி தான் பொறுத்த முதல்ல வந்து குடிக்க கத்து கொடுத்தது. குடியே இல்லாத தமிழ்நாடு. ஆனா குடிக்க கத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி. அன்னைக்கு ராஜாஜி போய் கையும் காலை பிடிச்சி கெஞ்சினாரு, இதை கொண்டு வராதீங்கன்னு. ஆனா அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு 1971-72 வாக்குல யாரு கொண்டு வந்தது? மதுவை கருணாநிதி தான் கொண்டு வந்தாரு. அதனால முழுக்க பாத்தீங்கன்னா மாநில அரசு நினைச்சா முழுமையா அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், தேர்தல் வாக்குறுதியிலேயே அதே போல நீங்க எதிர்கட்சி, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், நீங்க எதிர்கட்சியா இருந்தா நீங்க என்ன செஞ்சீங்க? அதை தான் நீங்க வந்து இப்போ பண்ணுங்க. அதை நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களா? இப்போ இன்னொன்னு பாருங்க, ஒரு வந்து அருமை ஸ்டாலின், அவருடைய அருமை மைந்தன் யாரு உங்களுக்கு தெரியும், உதயநிதி. இப்ப என்ன அமைச்சரா இருந்து கோபாலபுரத்து கொத்தடிமையினுடைய கோஷம் காரணமா அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. துணை முதலமைச்சர் ஆனா அவர் வந்து ஒரு அரசு பொறுப்பு தானே. ஒரு அரசு பொறுப்புல உள்ளவங்க, ஒரு அரசு ஊழியர் அரசு பொறுப்புல உள்ளவங்க ஒண்ணுதான். இப்ப நான் பச்சைமாலாம் வந்து அமைச்சராக இருந்தா, நானும் வந்து அமைச்சராங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நாங்க பப்ளிக் சர்வெண்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட். ஏன்னா வந்து சேலரி வாங்குறோம் நாங்க. இப்படி சேலரி வாங்கும்போது அரசு ஊழியரை தான் ட்ரீட் பண்ணுவாங்க, பொது ஊழியரா. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க எது வேணாலும் போட்டுங்க, உங்க கட்சி கொடி பெருசா மூஞ்சி இங்க இருந்து கால் வரையில போட்டுங்க, உங்க சின்னத்தை இதுல இருந்து இது வரையில போட்டுங்க. எங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு அரசு நிகழ்ச்சி, அதுவும் வந்து ஒரு கவர்னர் வர்றாரு, கவர்னர் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியில கவர்னர் பக்கத்துல உட்கார்ந்து கட்சியினுடைய சின்னம் இருக்குது, கட்சியினுடைய கொடி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இது மற்ற அரசு நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் பங்கு பெற்றா வெறும் இந்த டிஷர்ட் சட்டையே இல்லையா இவருக்கு உதயநிதிக்கு? நான் கேட்கிறேன், சட்டை எல்லாம் கூட நாம கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் கேட்ட அனுப்பி வச்சிடலாம். அவர் சட்டையே இல்லை போல இருக்கு, பாவம், ரொம்ப ஏழை அவரு. அதில் டிஷர்ட் தான் போடுவார் அவரு. டிஷர்ட்டை போட்டுட்டு அதுல வந்து ஒரு அவங்க கட்சி சின்னத்தை போட்டுட்டு அதுல வந்து கொடியை போட்டுட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அது வந்து ஏற்புடையதா சொல்லுங்க? நீங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது, ஊருக்கு விடுத்து போகும்போது போங்க, எங்களுக்கு மாறப்படாது. அரசு நிகழ்ச்சி ப்ரொசீஜர் இருக்கு. 2019 அன்னைக்கு நம்ம அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் காலத்துல அன்னைக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அதாவது பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தான் ஒரு ஜிஓ ஒன்று போட்டோம், அரசு உத்தரவு. எல்லாம் கேளுங்க கிளீனா. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு வியர் நீட், clean, formal attire that is appropriate to the workplace setting so as to maintain the decorum of the office while in duty. அதாவது டியூட்டியில இருக்கும்போது லைக் சாரி ஆர் சல்வார் கமிஸ், டியூட்டியில இருக்கும்போது சல்வார் கமிஸும் சாரின்னு போடலாம், ஆர் சுடிதார் வித் துப்பட்டா இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட். ஒரு அரசு பெண்ணுடைய இருந்தா நான் சொன்னேன் இந்த வகையில சாரியோ சல்வார் கமிஸோ சுடிதாரோ வித் துப்பட்டாவோட போடலாம். அதே வந்து அவங்க வந்து இப்போ சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், அதை இன் த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வித் ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி தோத்தி. அதாவது அதே ஆண்களா இருந்தா அதை என்ன சொல்றாங்க, சட்டை, ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி, அப்ராக்கெட்ல தோத்தி, ரிஃப்ளெக்டிங் தமிழ் கல்ச்சர் or any Indian traditional dress or any Indian
டிஷர்ட் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அது டிஷர்ட். ஒரு வீட்டுல வந்து நம்ம வந்து ஒரு வாக்கிங் போவோம், அப்ப நம்ம டிஷர்ட் போடுவோம். அதே போல நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறோம், அப்ப டிஷர்ட் போடுவோம். ஒரு அரசு நிகழ்ச்சியில டிஷர்ட் போட்டு போவாங்களா யாராவது? உலகத்திலேயே அரசு நிகழ்ச்சியில டிஷர்ட் போட்டு போன ஒருத்தர் உதயநிதி தான் இல்லையா? அதுவும் வந்து அது டிஷர்ட் போடுறது தப்பு நான் சொல்ல. நீங்க வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் நிகழ்ச்சி பண்ணுங்க, டெக்கரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டெக்கரத்தை ஃபாலோ பண்ணாம அதுலயும் வந்து தப்பு பண்ணிட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சியினுடைய அந்த வந்து சிம்பலை போட்டு சின்னத்தை போட்டு அது கொடியை போட்டா இது ஏற்புடையது அல்ல. அதனால இதை வந்து உதயநிதி பொறுத்தவரையில நாளைக்கு இன்னைக்கு கேட்பாரு நினைக்கிறேன் நைட்டு, இது நாளைக்கு ஏதோ அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டார்னா கண்டிப்பா நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாங்க கோர்ட்டுக்கு போவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.